சுவாசம் பதிப்பகம் வழங்கும் மு ஜெயபோஸின் மகாபாரதம் நிழலும் நிஜமும் புத்தகம். மகாபாரதம் குறித்து எழுப்பப்படும் பல்வேறு கேள்விகளுக்கான நேர்மையான பதில்களை தரும் புத்தகம். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். தம்பி தேசியம் வணக்கம். வணக்கம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. என்னப்பா எம்ஜிஆர் பாட்டுலாம் பாடுற? கட்சி தாவறியா? கட்சி தவறதெல்லாம் எங்களுக்கு இதே கிடையாது. நாங்க அப்படி ஒரு இடத்துக்கே போக மாட்டோம். எங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கட்சி தாவ போறாரு. அவர் வந்து இந்த பாட்டை பாடி இருக்காரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எம்ஜிஆர் எங்க கட்சியில இருந்து போனவர் தான். அதனால எங்களுக்கு இந்த பாட்டுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அதாவது நாங்க வந்து இந்திக்கு எதிரான எங்களுடைய கருத்துக்களை ரொம்ப சம்மட்டி அடி மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்தி வந்து திணிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது இப்ப ஒரு என்ன சொல்றது நடைமுறையில இருக்கு. இன்பநிதி ஹிந்தி படிக்கிறாரா இல்லையா? இன்பநிதி வந்து அவர் வந்து வெளிநாட்டுல படிச்சுக்கிட்டு இருக்காருப்பா. அவருக்கு எதுக்குப்பா ஹிந்தி தேவைப்படுது? வெளிநாட்டுல எல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க. உனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? ஐ டோன்ட் நோ. சரி சொல்லு, நீ ஏதோ சொல்ல வந்தியா? அதை சொல்லு. இல்லப்பா, இப்ப எதுக்கு இந்த பாட்டை பாடுறாரு? அவர் எதுக்கு பாடுறாரோ இல்லையோ, நீங்க வந்து தமிழுக்கு எதிரான பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கீங்க. இததான் முதலமைச்சரும் பேசுறாரு. தமிழுக்கு ஆபத்து என்றால் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஆமா, இப்ப மட்டும் நான் கையெழுத்து போட்டேன்னா அது வந்து மிகப்பெரிய பாவமா இருக்கும். அதாவது ஒரு 2000 கோடிக்கு ஆசைப்பட்டு தமிழ்நாட்டை 2000 ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்து சொல்ல நான் விருப்பப்படல அப்படிங்கிறாரு. ஆமா, எப்படி 2000 ஆண்டு பின்னோக்கி போகும்? இப்ப தமிழ் இல்ல அப்படின்னா திரும்பியும் தமிழை வந்து நாங்க 2000 ஆண்டா கட்டி காப்பாத்திட்டு வந்துகிட்டு இருக்கோம்ல, அது வந்து இல்லாம போயிரும்ல. அங்கதான தாய்மொழி வழி கல்வி, தமிழ் வழி கல்வி என்று போதிக்கிறாங்க. இப்ப உங்களோட எத்தனை அரசு பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் கம்பல்சரி இல்ல என்று இருக்கிறதுன்னு சொல்லுங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளியில எவ்வளவு இல்ல அப்படின்னு பாருங்க. உருது படிச்சா தமிழ் விலக்கு என்று யாரு கொடுத்தது? இப்போ எத்தனை மாணவர்களுக்கு தமிழ் எழுத படிக்க கூட தெரியாம இருக்கு. அப்பேற்பட்ட சூழல்ல புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை வந்தால் அது மூலமாக தமிழ் வழி கல்வி வந்து மக்களுக்கு தமிழ் இன்னும் அழகாக பயன்பட முடியா, மக்கள் தமிழ் படிப்பாங்க. இப்ப எப்படி 2000 ஆண்டு பின்னாடி? சரி, நீ இவ்வளவு வியாக்கியானம் பேசுறியே. இன்னைக்கு நம்மளுடைய குடியரசு துணைத் தலைவர் தானே அவரு, ஜக்தீப் கன்பர் இல்லையா? ஜக்தீப் தங்கர் துணை ஜனாதிபதி, துணை குடியரசுத் தலைவர். அதைத்தான் நான் சொன்னேன், துணை குடியரசுத் தலைவர் தான். அவர் வந்து ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு கருத்துன்னு சொல்றாங்க. அது உண்மையா அப்படின்ட்டு நான் நியூஸ்ல படிச்சேன்பா. இப்படி பேசலாமா துணை ஜனாதிபதி? என்ன பேசுறாருன்னு தெரியாது, ஒன்னும் தெரியாது. சரி, நீ சொல்ல அவர் என்ன பேசினாரு. என்ன பேசினார்னா, இங்க வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு நிலத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் கேப்சர் பண்ணோம்னா மொழியை அழித்தால் தான் முடியும் என்று அவர்கள் எண்ணினார்கள் அப்படின்னு சொன்னாரு. அதை அப்படியே கட் பண்ணி ஒரு நிலத்தை கேப்சர் பண்ணோம்னா அதற்கு மொழியை அழிக்க வேண்டும் என்று சொல்லிட்டாரு. பாத்தீங்களா? இதற்கு தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த போறாங்கன்னு கனிமொழி அவர்கள் உங்க கட்சிக்காரங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க கட்சிக்காரங்களா? என்னப்பா சொல்றேன்? எங்க கட்சியினுடைய மூத்த தலைவர் அவங்க சொல்றாங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். நீங்க தான் அதை வந்து திருச்சி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. குடியரசு துணைத் தலைவர் அப்படிங்கிறவர் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர். அதனால அவர் அப்படி சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அப்படித்தான் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு என்னுடைய கருத்தா இருக்கு. அதுவும் இல்லாம எங்க தலைவி வேற சொல்லிட்டாங்க. அப்ப அதை ஆதரிச்சு பேசுறதுதான் என்னுடைய கொள்கையா இருக்கு. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வதந்திகளை பரப்ப முடியுமோ அவ்வளவு வதந்தியை பரப்பி விட்டு மக்கள் மனசுல நச்ச விதைச்சிட்டு அது மூலமா அரசியல் அறுவடை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா? உங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அப்படியா? பிரதமர் அளவுக்கு பேச வச்சுட்டோம் பாத்தியா? அந்த அளவுக்கு எங்களுடைய போராட்டம் வலுவா இருக்கு. நீ பாடு மிஸ்இன்ஃபர்மேஷன் வாரி இறைச்சிக்கிட்டே இருந்தேன்னா பதில் சொல்ல வேணாமா? என்ன சொல்லியிருக்காரு? இந்தியாவுல மொழி அரசியல் செய்து பாகுபாடு விளைவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்தியாவுடைய ஒற்றுமை ஒவ்வொரு முறையும் பதிலளித்திருக்கிறது என்று சொல்லியிருக்காருப்பா. அப்படியா? அதனால நீ என்னதான் மொழி அரசியல் பண்ணாலும் இந்தியாவுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க முடியாது என்று பேசியிருக்காரு. அது பாத்தியா? நான் அதெல்லாம் பார்க்காததான் இன்னும் ஆதிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தி மொழியை சேர்ந்தவர், ஆனாலுமே இந்தியை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழர்களும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க போல. நம்ம வந்து மக்கள்கிட்ட ஆல்ரெடி கேட்டுட்டோம், இருமொழி கொள்கை வேணுமா மும்மொழி கொள்கை வேணுமான்னு கேட்டுட்டோம். அவங்க பார்த்தா அப்படின்னா எல்லாருமே மும்மொழி கொள்கை தான் வேணும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்திக்கு வந்து ஆதரவு இருக்கு, மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு இருக்கு. அதனால நம்ம இன்னொரு கேள்வியை கேட்போம். அதாவது மொழி அரசியல் செய்வது நாங்களா இல்ல இந்த தேசிய கட்சிகளா, மாநில கட்சிகளா, தேசிய கட்சிகளா? தேசிய கட்சிகள் என்று எங்களோட இந்த காங்கிரஸ் சேர்க்காத. ஏன்னா அவங்க ஹிந்தியை திணிச்சவங்க. மக்கள் கிட்ட வலியா ஹிந்தி படிச்சு ஆக வேண்டும் என்று 2 மொழி தேசிய கல்விக் கொள்கையில கொண்டு வந்தவங்க. அதை விலக்கி விட்டது நாங்க. அதனால எங்களோட சரி, இப்படி சொல்லலாமா? மொழி அரசியல் செய்வது இண்டி கூட்டணியா இல்ல என்டிஏ கூட்டணியா? அவ்வளவுதான் சொல்லுங்க.
உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த டாபிக் போவோம். என்னப்பா காசி தமிழ் சங்கத்துக்கு அண்ணாமலை அவர்கள் போயிருக்காரு. அங்க வந்து தமிழுடைய பெருமையை பேசியிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த அளவுக்கு தமிழ் மீது பற்றி கொண்டிருக்காரு பேசியிருக்காரு. நம்ம சேனல்ல பாத்தியா இல்லையா, வீடியோ போட்டிருக்கோம். ஆமா, அது பாத்துருக்கேன். அதெல்லாம் நல்லா தான் போகுது. ஆனா நம்ம எடுக்கிற வீடியோ தான் போக மாட்டேங்குது. என்ன பேசுற, மக்கள் நமக்கு அவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க, பாசமலையா வந்து கமெண்ட்ஸ்ல பொழியறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, என்னப்பா டெய்லி சோன் பேர் வச்சுக்கிட்டு டெய்லி போட மாட்டீங்க, வாரத்துல 3 நாள் தான் போடுறீங்க. அது என்ன தெரியுமா காரணம்? இவர்தான். நான்லாம் காரணம் கிடையாது. நீங்க இதுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா டெய்லி இதை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா ஆமா. இன்னொன்னு பாத்தியா, வருகிற 8ஆம் தேதி முதல், மார்ச் 8 முதல் டெல்லியில அனைத்து பெண்களுக்கும் 2500 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க ரேகா குப்தா அவர்கள். ரேகா குப்தாவா? இப்ப அவங்க வந்து முதலமைச்சரா வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா யார் முதலமைச்சரா வருவாங்க அப்படின்னு நிறைய பேர்கள் இருந்து, பர்வேஸ் வர்மா சொன்னாங்க. அதுக்கப்புறமா முன்னாள் மத்திய அமைச்சர் ஒரு அம்மா இருப்பாங்க, ஆமா, சுஷ்மா ஸ்வராஜுடைய மகள் பான்சுரி ஸ்வராஜ், அவங்களும் டெல்லி முதல்வராக இருந்திருக்காங்க. அவங்க மகளுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. அதே மாதிரி மனோஜ் திவாரி, போஜ்புரி நடிகர், அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. ஆனா இவங்க வந்து அப்பவே சொன்னேன், நீ இதே கேள்வி என்கிட்ட கேட்ட. மனோஜ் திவாரின்னு, பான்சுரி ஸ்வராஜ்னு அவங்க எல்லாம் எம்பிப்பா, எம்எல்ஏவா இருக்கிறவங்க தான் முதல்ல முதலமைச்சர் ஆக்குவாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க லைன்ல. பாஜக எப்ப வேணா ட்விஸ்ட் வைப்பாங்க, சர்ப்ரைசஸா இருக்கும் என்று சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமாப்பா, எனக்கும் இந்த மனோகர் பாரிக்கரை தூக்கி கோவா முதல்வரா போட்டாங்கல்ல, அவர் வந்து மத்திய அமைச்சரா இருக்கும் பொழுது அந்த மாதிரி பண்ணுவாங்களோன்னு நினைச்சிட்டு தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா இப்படி ஒரு புது ஆளா இறக்குவாங்க. இந்த மாதிரி உங்க கட்சியில ஒரு கடைக்கோடி தொண்டனால முதலமைச்சர் ஆக முடியுமாப்பா? எப்பா, எங்களுடைய முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே கடைக்கோடி தொண்டர் தான்பா. அவர் வந்து தொண்டரா இருந்து ஒவ்வொரு கட்சி பணியா பண்ணி இளைஞரணியில இருந்து மேயரா இருந்து எம்எல்ஏவா இருந்து துணை முதல்வரா இருந்து அதுக்கப்புறம் முதல்வரா இருக்காரு. இப்போ நாளை முதல்வர் ஆக போகிற உதயநிதி அவருமே பார்த்தோன்னா சின்ன பார்த்தேன். உங்களுடைய ஆதரவு ஊடகம் சன் டிவி தான் ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க, உதயநிதி கடந்து வந்த பாதை. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்காக வாக்கு சேகரித்தார். 2020 தீவிர அரசியல் பயணத்தில் ஈடுபட்டார். 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று சொல்லி போட்டியிட்டார்கள். அதற்கு பிறகு படிப்படியாக முன்னேறி 3 வருஷத்துல படிப்படியாக முன்னேறி துணை முதலமைச்சர். நீங்க வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? நீங்க வந்து எதிர்கட்சிக்காரங்க, உங்களுக்கு தெரியல. அவர் வந்து கட்சிக்குள்ள சிறு வயதுல இருந்தே வேலை பார்த்து. ஆமாப்பா, நான் கூட பார்த்தேன். ஸ்டாலின் அவர்கள் கட்சியில சேர்த்துக்கு முன்னாடியே அவர் சேர்ந்துட்டாராம். நீ வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது, கிண்டல் பண்றேன்னு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. அதுக்கப்புறம் நாங்க வந்து அமைதியா இருக்கிறவங்க தான் அமைதியா இருப்போம், தேவையெல்லாம் பேசுறோம், அதிரடியில இறங்கிடுவோம். சரி, அண்ணாமலை வந்து போனாரே, ஏதோ கும்பமேளால போய் குளிச்சிருக்காராமே. இன்று திரிவேணி சங்கமத்துல அவர் வந்து ஒரு மூங்கி எதுக்குன்னு தெரியுமா? இங்க வந்து பாவம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஹிந்தி வேணும் வேணும்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டாரு. எப்ப ஹிந்தி வேணும்னு கேட்ட சொன்னாரு ஒரு மும்மொழி கொள்கைனால ஹிந்தி தானப்பா. அப்படி வேற இன்னமும் எவ்வளவு நாளைக்கு அமுத்து போகாம இருக்குன்னு தெரியல. நீ பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்க. ஏதோ 60 வருஷமா ஒரு கை கொடுத்துச்சு, இப்போ கை கொடுக்கணும்னு நினைக்கிறியா? கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ சொல்றதுனா கை சின்னத்தை பத்தி பேச அப்படியே மாறிடுவோம். தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிறது யாரு? திரு செல்வ பெருந்தகை அவர்கள். அவருக்கு எதிராக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல நம்ம தமிழ்நாட்டுல, அவங்க வந்து டெல்லியில முகாமிட்டிருக்காங்க. நேற்று வந்து பார்த்தா அப்படின்னா பிரியங்கா காந்திட்ட போய் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து தலைவரை மாத்தணும் அப்படின்னு. இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் சந்திக்க போறாங்களாம். சந்திச்சு இவர் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்கன்னு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஐடியா ஒண்ணு இருக்குப்பா, ஒரு கிளை அமைப்பா இருக்கு காங்கிரஸுக்கு, பேரண்ட் பாடியான திமுக இருந்து ஆளுநர் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? எப்பா, அது அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரம், அதுல நம்ம வந்து தலையிட விரும்பல. இப்ப இருக்கிற தலைவரையே நாங்க தான் போட்டோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொய். ஏன்னா காங்கிரஸ் அப்படிங்கிறது எங்களை விட மூத்த இயக்கம், அவங்களுக்கு நாங்க வழிகாட்டணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஆதரவா செயல்படாம இருந்தா யாராவது காமராஜர் ஆட்சியும் திராவிட மாடல் ஆட்சியும் ஒன்னு பேசுவாங்களா? யார் அப்படி பேசுனா? செல்வ பெருந்தகை தான். நடப்பதே காமராஜர் ஆட்சி தான் படுத்தே விட்டாடையா. காமராஜர் அவர்கள் ஆட்சி வந்து தமிழகத்தினுடைய பொற்காலம் அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாது. நாங்களும் அதுக்கு அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதுக்கு ஈக்குவலா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, இந்த நாம் தமிழர் கட்சியில வந்து இது கலை உதிர் காலம்னு சொல்றாரு சீமான் அவர்கள், என்ன விஷயம்? அவர் மட்டும் தான் கட்சியில இருப்பாரு. இல்லப்பா, பக்கத்துல யாரும் நின்றுட்டு இருந்தாரு, ஒரு முக்கியமான கட்சி நிர்வாகி. அவரை பார்த்து நாளைக்கு இவர் கூட போகலாம் அந்த பிளான்ல தான் இருக்கேன்னு மனசுக்குள்ள அவர் வந்து சிரிக்கிறாரு. அவரு அதாவது காளியம்மாள் அவர்கள் வந்து மணப்பாடு, தூத்துக்குடி மாவட்டத்துல மணப்பாடுன்னு ஒரு ஊர் இருக்கு, உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்க ஒரு தேவாலயம் இருக்கு, அங்க வந்து ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலம். அங்க வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்குப்பா, அந்த நடக்க இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க போறதுக்கு இவங்களுடைய பேரை போட்டுட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி அப்படின்னு போடாம சமூக செயற்பாட்டாளர்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட போய் கேட்டிருக்காங்க, நீங்க நாம் தமிழர்ல இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. நானே விரைவில் அறிவிப்பேன் இருக்கிறேனா இல்லையா அப்படின்னு அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன, அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்குது.
இவர் வந்து நாங்க போறாங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சொல்லி வழி அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களும் சொல்லிட்டாரு. அதனால பாப்போம். அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துல சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகத்துல வர 26ஆம் தேதி ஆண்டு விழா நடக்க போகுது. அந்த கட்சியினுடைய ஆண்டு விழா நடக்க போகுது. எவ்வளவு குசியா இருக்க இல்ல சொல்றத கேளு. அதாவது நம்ம ஸ்கூல்ல படிக்கிற ஆண்டு விழால கூட என்ன சொல்லுவாங்க, யாருனாலும் கலந்துக்கலாம், உங்க அப்பா அம்மாவை கூட்டுவாங்க அப்படின்னு மாணவர்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆண்டு விழால ஒரு 2000 பேருக்கு தான் பாஸ் கொடுக்குறாங்களா. பாஸ் கொடுத்து அவங்க மட்டும்தான் வரணுமா. இப்ப என்ன பண்ணுவாங்க அந்த கட்சிக்காரங்க, அந்த பாஸை வெளியில வந்து விற்பாங்க. என்னப்பா ஒரு கட்சி அனுபவம் இருக்கு அந்த மாதிரி? இல்ல நாங்க எங்க கட்சி அப்படி பண்றது கிடையாது. இந்த பாஜக, அதிமுக உள்ளிட்ட காசு கொடுத்து வாங்கி வர்றவங்க கிடையாது. நீங்க தான் காசு கொடுத்து கூட்டு வரணும். நாங்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டோம். இது வந்து 50 வருஷம் ஆட்சியில இருந்தோம். அதெல்லாம் தெரியும். அண்ணாமலை அவர்கள் திரிவேணி சங்கமத்துல நீராடினது சொன்னல. ஆமா. ஆளுநர் அவர்களும் காசில தான் இருக்காரு. ஆமா. அவன் அங்க வந்து புனித நீராடி இருக்காரு. அது எனக்கு காசியா இல்ல திரிவேணி சங்கமா தெரியல. ஆனா டிடி நியூஸ்க்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு, பைட் மாதிரி. அதுல வந்து பேசிக்கிட்டே இருக்கா. திடீர்னு தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவா போற்றி அப்படின்னு சொல்றாருப்பா. அதுவும் பார்க்காம துண்டு சீட்டு இல்லாம. நீ பாத்தியா அத? எப்பா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவா போற்றி அப்படிங்கிறது நீ சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சே. யாரா பின்னாடி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன உனக்கு தெரியுதுப்பா. நான் உன்னை பத்தி பேச நீ அறிவாளி. 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலப்பிறை போலுமே அதெல்லாம் இருக்கட்டும். நீ சொல்லுவ அதெல்லாம். அதான் சொல்றேன், துண்டு சீட்டு பார்த்து படிக்க தகுதி வந்து திமுக இருக்கிறவங்களுக்கு இயல்பாவே வரணும்ல. எப்பா நான் எல்லாம் இப்ப நீ சொல்லு, நான் 1330 திருக்குறளையும் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எங்க திமுக காரங்களுக்கு தெரியும். நீங்க சும்மா சமஸ்கிருதத்தையும் இந்தியும் திரிக்கிறதுக்காண்டி தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க முதல்வரே சொல்லிட்டாரு, நீ ஏன் திரும்ப திரும்ப இந்தி அதையே சொல்ல வர்ற? இந்தியும் திரும்ப திரும்ப சமஸ்கிருதம் இந்தின்னு இருக்க. அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு வார்த்தை கூட சமஸ்கிருதம் தெரியாது, இப்பதான் ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அவர் தான் பாஜக மாநில தலைவரா இருக்காரு. உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப தனியே தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அதை வந்து நீங்க பாத்துறாதீங்க. இதோட இந்த டாபிக் முடிச்சிட்டு வேற எதுவும் இன்னொன்னு சொல்றாரு முதல்வர் அவர்கள், வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு ஒரு வினாடி ஆகாது சொன்னாரா? சொன்னாரு, எனக்கு தெரியல. சொன்னாருப்பா. அப்படியா? ஆமா, வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனா நாங்க செய்ய மாட்டோம் அப்படிங்கிற சொல்லிதான் பாருங்களேன். சரி, நீ வந்து எப்பப்பா கான்ட்ரவர்சி பேசுறதுக்குன்னு இந்த கடைக்கு வருவியா? நீ என்ன பண்ற? அப்பா அப்படின்னு ஒரு செயலி எனக்கு தொடங்கி வச்சிருக்காரு பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில். அதை பத்தி பேச, அது எவ்வளவு ஒரு நல்ல திட்டம், அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன். எனக்கு அப்பான்னு சொல்லும் போது ரொம்ப சிரிப்பு வருதுப்பா. அதை பத்தி பேச முடியலப்பா. அதை பத்தி நம்ம ஒரு பேட்டியே கொடுத்திருக்காரு. திருமாறன்ஜி அவர்கள் இருக்காங்கல்ல, தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தலைவர். அவர் வந்து அப்பா அப்படின்னு எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டி எல்லாரும் பார்த்து அதுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். இந்த கடையை திறந்ததுக்கு அவரோட இன்டர்வியூக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு. ஆமா, கொஞ்சம் வியூஸ் போச்சுன்னா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரி, டெல்லி பாஜகவுக்கு போயிருவோம். இப்ப டெல்லி பாஜக இல்ல, மகாராஷ்டிரா பாஜக. ஏன் இப்படி தாவிக்கிட்டே இருக்காரு? நீங்க கும்பிடு பண்ணி தாண்ட மாட்டீங்க? இல்ல, நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டும் பொழுது இந்தியால இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சுட்டி காட்டணும்ல. அதனால ஏக்நாத் சிண்டே இருக்காருல்ல, அவர் வந்து நான் வந்து இந்த ஆட்சியை கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காராம். தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் இவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல போல. அதனால இப்படி சொல்லியிருக்காரு. என்னை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. சிவசேனா ஆட்சி, சிவசேனா முதல்வராக எழும் பொழுது அப்போ ஒரு இந்தி கூட்டணி மாதிரி அங்க மகா விகாஸ் அகாதியுடைய கூட்டணியை கலைச்சவனே நான் தான், ஆட்சியை கலைச்சு போட்டேன். அதே மாதிரி இந்த மகாயுதி ஆட்சியும் கலைச்சு போட எனக்கு 5 நிமிஷம் ஆகாது, எனக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. எங்க சொல்லியிருக்காரு? அவர் சொன்னதா சொல்லப்படுது, ஹிந்தி ஊடகங்கள்ல செய்தி வருது. ஏதாப்பா எந்த கூட்டத்துல எந்த இடத்துல அவர் மனசுக்குள்ள நினைச்சிருப்பாருப்பா. என்னப்பா இதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? பாஜக நீங்க ஏதாவது பார்த்தேன்ப்பா, திமுகல எல்லா மாவட்ட செயலாளர்களும் திமுக உடைக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நாங்க வந்து புது மாவட்டங்களை உருவாக்கி மாவட்ட செயலாளர் பதவிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பதவியே ஆசை இல்லாத ஒரு அவங்க மனசுக்குள்ள நினைச்சிருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு போட்டோம். அதுக்கெல்லாம் நாங்க கவலைப்பட. அதே மாதிரி ஏக்நாத் சிண்டே அவர்கள் பொதுவெளியில வந்து பேசட்டும், அதுக்கப்புறம் பாக்கலாம். உங்களுடைய அரசியல் ஆசையெல்லாம் நடக்காதுப்பா. சரி, ஏக்நாத் சிண்டே பத்தி பேசியாச்சுன்னா டெல்லின்னு சொன்னல, டெல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய குருகிராம்ங்கிற சண்டிகார்ல தானே இருக்கு, ஹரியானால இருக்கா. அங்க வந்து ரேபிடோ வந்து புக் பண்ணிருக்காங்க ஒரு காரு. அந்த காரு போகும் பொழுது அங்கேயே ஒரு குழந்தை பிறந்திருக்குப்பா கார்லயேவும். அதனால ரேபிடோ ரைடு ஃப்ரீ. அதுக்கு ரேபிடோ ரைடு ஃப்ரீ கிடையாது. இப்படிதான் என்னாச்சு, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிளைட்ல குழந்தை பிறந்திருக்கு. சரி, அதனால அந்த ஃபிளைட்டுக்காரன் வாழ்நாள் முழுக்க ஃபிளைட் ஃப்ரீன்னு இருக்கான். அப்படியா? என்னப்பா மரியாதை எல்லாம் பேசுற? ஃபிளைட் காரன் உங்கள்ட்ட இருந்து எனக்கு வந்தது. அதனால எல்லாரும் மரியாதை கொடுக்க பழகு. அதாவது ஒரு காலத்துல பிரசவத்துக்கு இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல வந்து போட்டிருப்பாங்க. இப்ப ரேபிடோ வந்து அப்படி எழுதி போடாட்டியும் அதுலயே ஒரு குழந்தை பிறந்திருக்கு பாத்தியா? அது வந்து எல்லாரும் என்ன சொல்ல வர, அதனால நீ இல்லன்னா எங்களை குறை சொல்லுவே. அந்த மாதிரி இப்படி பொதுவான செய்திகள் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். வேற ஒண்ணும் கிடையாது. நல்ல செய்தி, இது நல்ல செய்தி தான். எல்லாரும் அதை வந்து வாழ்த்தணும். இப்ப அந்த பிரசவம் ஏற்பட்டது இல்லையா அந்த இடத்துல, இப்போ இந்த ரைடு ஃப்ரீயா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா.
நான் வந்து உன்னை மடைமாற்றம் தான் அந்த செய்தியை சொன்னேன். இதை பத்தி மடை மாற்றனாலே உனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி ஆச்சேப்பா. அப்படி ஏதாவது பிரச்சனையா ஹிந்தி திணிப்பு ஓபன் பண்ணு அப்படின்னு பண்ணிட்டு இருக்கீங்களே. இந்தி திணிப்பு, நீட் ஒழிப்பு இதெல்லாம் பேசாம நாங்க இருக்க முடியுமா? எங்களுடைய சுயமரியாதைக்கு ஒரு இழுக்கு வந்துரும்ல. இப்போ ஆட்சி முடிய போது இன்னும் ஒரு வருஷத்துல 2021 ப்ராமிஸ் பண்ண நீட் விளக்கே இன்னும் சாத்தியப்படுத்தல. திரும்ப என்னத்த சொல்லி ஓட்டு கேட்பீங்க? திரும்ப நீட் விளக்கு தான். திரும்ப நீட் விளக்கு திரும்ப மக்களோட ஓட்டு போடுவாங்களா? மக்கள் நம்புவாங்கப்பா. மக்களுக்கு வந்து திமுகவை தவிர வேற யாரும் கதி கிடையாது, நம்பிதான் ஆகணும். அதனால இதெல்லாம் நடக்கும். திரும்பியும் 2026 எங்க ஆட்சி தான் அமைய போகுது, பாத்துக்கிட்டே இரு. கூட்டணி கட்சிகள் வந்து எங்க கூட தானே இருக்காங்க. நாங்க எந்த இருந்தாலும் இல்லாட்டியும் கூட்டணி கட்சி இல்லைனாலும் நாங்க ஜெயிப்போம். ஆனாலும் கூட்டணி கட்சிகளை வந்து வெளியே அனுப்ப மாட்டோம். உங்களை மாதிரி அதிமுக வந்து பிரச்சனை பண்ணி வெளியேற்றுனீங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா கூட்டணி அப்படிங்கிறது வந்து இது மாதிரிதான், என்ன சொல்றது, இந்த நாட்டுக்கு நல்லது பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கிறவங்க ஒன்னா இருக்கிறது தான் நல்லது. சூப்பர்ப்பா. வேற வச்சிருக்கியா? வேற எதுவும் இல்லப்பா. நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு பார்க்கலாம். பாய். நாளைக்கு சண்டே ஆச்சு. சண்டேனாலும் நம்ம டெய்லி ஷோ வரும், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணியாச்சு. நீ போயிட்டு வா. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்ல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.